ஆகஸ்ட் 23, 2025 இன்றைய வேத வசனம் ரோமர் 12:19. பிரியமானவர்களை, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். டுடேஸ் பைபிள் verse Romans 12:19. Beloved, revenge is mine, I will repay, says the Lord. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்க எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தாவே, இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து எல்லா பொல்லாத அப்பா சத்ருவின் கண்கள் இருந்து விலக்கி பாதுகாத்து வியாதியின் மத்தியில் எங்களுக்கு விலக்கி பாதுகாத்து அப்போ ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை கிருபையாய் நடத்தி வருகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரை எப்பொழுது கூட இறங்குவீராக, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி தகப்பன. நன்றி ராஜா. ஆவியானவரை, பிரியமானவர்களை, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று அப்பா நீர் சொல்லியிருக்கிறேன் தகப்பன. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ ராஜா. இந்த உலகத்தில் அப்பா இந்த தேசத்தில் அநேக பிரச்சனைகள் ஆவியானவரை அநேக தீமைக்கு தீமை செய்து கொண்டிருக்காங்க என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்கோ ராஜா. கர்த்தாவே, இந்த சத்ருவின் சத்தத்திற்கு எங்களுடைய செவிகளை சாய்த்து ஆவியானவரை தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் ராஜா. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக யாராச்சும் தீமை செய்துட்டாங்களா? ரெண்டு குடும்பத்துலேயும் சண்டை வந்துடுச்சு, அந்த சண்டைக்காக நான் பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் மாற்றி மாற்றி தீமைகள் செய்து கொண்டு இருக்கின்றீர்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. மனம் திரும்புங்க. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க. ஆண்டவர் அது எல்லாமே பார்த்து கொள்வார். உங்களுக்கு அவங்க தீமை செய்துட்டாங்களா, இல்லை நீங்கள் நன்மை செய்துங்க அதை கூட நினைக்காம உங்களுக்கு தீமை செய்து கொண்டே இருக்காங்களா? நீங்கள் அமைதலாக இருந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு வைங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர்களோடு யுத்தம் பண்ண வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்கோ ராஜா, இறங்கோ என் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக. சத்ருவின் சத்தத்திற்கு எங்களுடைய செவிகளை அடைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. கூட அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் ஆவியானவர் சின்ன சண்டை இருக்கலாம், சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், இதனால் ஒரு கூட்டமாக போய் அந்த பையனை அடிக்கிறது, இந்த பையனை அடிக்கிறது, கொலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு ஆவியானவரே இந்த சத்ருவின் சத்தத்திற்கு அவர்களை செவிகளை சாய்த்து அப்போ நடந்து கொண்டு இருக்காங்க என் தகப்பனை. அதெல்லாம் மாற்றுவீராக. இனி அந்த பிள்ளைகள் ஆவியானவரே தீமைகள் செய்யாதபடிக்கு அந்த வாலிப பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்களுக்காக எங்களுடைய தேவன் யுத்தம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அமைதலாய் இருந்து உம்முடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கும் பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, இப்பொழுது இறங்கோ ராஜா. சிறு வயதில் முதற்கொண்டே ஆவியானவரை நாங்கள் நன்மையான அந்த உணர்வுகளை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பெற்றோர்கள் மேலேயும் கரம் இறங்கட்டும் என் தகப்பனை. சிறு வயதில் முதல் கொண்டு எங்களுக்கு போதித்து ஆவியானவர் நான் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்தும்படியாய் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. தீமைக்கு நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு அப்பா எங்களை பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய கரங்களில் அப்பா எங்களை மூடி மறைத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. இந்த சத்ரு கிட்ட இருந்து எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. தீமை செய்துட்டு நாங்கள் ஆவியானவரை மரணத்துக்கு போகாதபடிக்கு அப்பா நன்மையினால் எங்களை முடிசூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் என் தகப்பனை. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அன்பு சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆவியானவரை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை பழி வாங்குகின்ற அந்த எண்ணங்கள் இல்லாதபடிக்கு, தீமை செய்கின்ற அந்த எண்ணங்கள் இல்லாதபடிக்கு ஆசீர்வதிப்பீராக. அப்போ நான் எதை தெரியாமல் இந்த தீமை செய்துட்டேன், இனி தீமையை செய்ய மாட்டேன், எங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுவீன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.